இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பீட்ரூட் ராகி அடை செய்யலாம். அதை செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட அதே கப்பாலேயே 1/2 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் பீட்ரூட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ தான் அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் போல் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடாய் இல்லைனா தோசைக்கல் எதில் வேணாலும் பண்ணுங்கள். கடாயில் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் அடை தட்டிட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இப்படி தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அடை. ஒரு பக்கத்தை வெந்த பிறகு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இது மேலே லைட்டாக 1 ஸ்பூன் போல் எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்படியே திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். இன்னொரு பக்கம் வெந்த பிறகு சூப்பரான பீட்ரூட் ராகி அடை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.